இன்னைக்கு கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு பல்வேறு நிபந்தனைகளை உயர்நீதிமன்றம் விதிக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை வழக்குகளை முடிக்க வேண்டும், ஒரு மாதத்துக்கு எத்தனை வழக்குகள் முடிக்க வேண்டும், வழக்குகளை தேவையில்லாமல் ஒத்திவைக்கக்கூடாது என்று பல்வேறு நிபந்தனைகள் கீழமை நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் மிக கடுமையான பணிச்சுமையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயர்நீதிமன்றத்திற்கு இதுபோன்ற எந்த நிபந்தனைகளும் இல்லை. மாறாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் 75 நீதிபதிகள் இருக்க வேண்டிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் 25 நீதிபதிகளுக்கான பணியிடங்கள் தற்பொழுது காலியாக இருக்கிறது. 1/3 பங்கு அளவிற்கு காலியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வழக்கு தேக்க நிலையில் இருக்கிறது. இதற்கான பரிந்துரை, இதற்கு முன்பு ஒரு பரிந்துரை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது. அந்த பரிந்துரை முழுவதுமாக உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பியது. அதன் பிறகு தற்பொழுது 24 நீதிபதிகளுக்கான பரிந்துரை உச்சநீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு கலீஜியம் அனுப்பியது. அது ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு மேலாக எந்த மேல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது. எனவே முழுமையான நீதிபதிகள் நியமிக்கப்பட்டால்தான் வழக்கினுடைய தேக்க நிலையை நாம் குறைக்க முடியும். முதல்ல ஐபிசி இருந்தது, இப்ப பிஎன்எஸ் மாறி இருக்குது. பல்வேறு போராட்டங்கள் வழக்கறிஞர்கள் பண்ணாங்க. இது இப்ப தற்போது எந்த நிலைமையில்? அதாவது இந்த வழக்கு சட்டங்கள் மாற்றப்பட்டது. இதில் பல்வேறு சிரமங்களை வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் அனுபவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த பிஎன்எஸ் போன்ற புதிய சட்டங்கள் வந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய சட்டத்தையும் புரிந்து கொண்டு வாதிட வேண்டும், தீர்ப்பு வழங்க வேண்டும். அதற்கு முன்பு இருக்கக்கூடிய குற்றங்கள் நிகழ்த்தப்பட்ட அந்த சட்டத்தையும் பார்த்து 2 சட்டங்களையும் 2 சட்டப்பிரிவுகளையும் உள்வாங்கி இந்த வழக்கை நடத்த வேண்டிய மிகப்பெரிய துர்பாக்கிய நிலையில் வழக்கறிஞர்கள் இன்று வரை இருந்து கொண்டு வருகிறார்கள். எனவே இதையெல்லாம் மிக சவாலானது. உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கறிஞராக இருக்கின்ற பொழுது இதுபோன்ற பிரச்சனைகளை முறையாக கமிட்டியிடம் நாங்கள் தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தேர்தல், அதற்கான பரப்புரை தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரப்புரையில் போட்டியாளராக இருக்கக்கூடிய நான் என்னுடைய வாக்குறுதியாக வழக்கறிஞர்களுக்கு தெரிவிப்பது, வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. பல மாநிலங்களில் வழக்கறிஞர்களுக்கான அட்வொகேட் புரொடெக்ஷன் ஆக்ட் என்பது நடைமுறையில் இருக்கிறது. பல வழக்குகளில் காவல்துறையினர் அந்த குற்றவாளிக்கு வழக்கறிஞர் அவருடைய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொழுது அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த வழக்கறிஞரையும் அந்த வழக்கிலே சேர்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு அச்சுறுத்தலோடு இந்த வழக்கை சந்திக்கிறார்கள். பல இடங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கப்படுகிறார்கள். உயர்நீதிமன்ற வளாகத்தில் பார் கவுன்சிலுக்குள்ளாகவே ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டார். அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் காவல்துறை அரசியல் காரணங்களுக்காக வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள், தாக்கியவர்களை விட்டுவிட்டார்கள். இதுபோன்ற வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை களைவதற்காக உயர்நீதிமன்றத்தில் ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு முழுமையாக செயல்படுவதில்லை. வழக்கறிஞர்கள் காவல்துறையினருடைய முரண்பாடுகள், பிரச்சனைகளை அவ்வப்போது முறையாக மாதந்தோறும் அதை விசாரிக்க வேண்டும். இதில் முக்கியமானது காவல்துறையினருடைய இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பார் கவுன்சிலில் வழக்கறிஞர்கள் மீது புகார்கள் கொடுப்பதற்கு காவல்துறையினர் பின்புலமாக இருந்து ஒரு வழக்கறிஞர் சிறப்பாக வழக்கு நடத்துகிறார். அந்த வழக்கை நடத்தி காவல்துறை தொடர்ந்த வழக்கை அவர்கள் தள்ளுபடி செய்வதும் அதை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய பணிகளையும் வழக்கறிஞர்கள் சிறப்பாக நடத்துகின்ற பொழுது அவர்கள் மீது அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறை சில கட்சிக்காரர்களை, சில வழக்கறிஞர்களை தூண்டிவிட்டு அவர்கள் மீது வழக்கறிஞர் சட்டம் 1961 கீழ் பிரிவு 35 கீழ் புகார் மனுவை பார் கவுன்சிலுக்கு அனுப்புகிறார்கள். எனவே நாங்கள் அந்த வழக்கறிஞர்களை விசாரிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்காக நாங்கள் உரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறோம். அதேபோன்று பார் கவுன்சிலில் உலகத்திலே இல்லாத ஒரு வினோதமான தேர்தல் இந்த தேர்தல். பத்திரிகை நண்பர்கள் பல பேர் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறதுனா சட்டமன்றம், நாடாளுமன்றம் என்ற அடிப்படையில் நடக்கும். அதேபோன்று உள்ளாட்சிகள் இருக்கும். ஆனால் பார் கவுன்சிலை பொறுத்தவரையில் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு உறுப்பினருக்கு வாக்களிக்க வேண்டும். இங்கே 1,20,000 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த 1,20,000 வழக்கறிஞர்களை பகுதி வாரியாக பிரித்து ரீஜன் வைஸ் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். நாடாளுமன்ற தொகுதியை போன்று இப்ப கோயம்புத்தூர் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞருடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு அந்த அடிப்படையில் 2 உறுப்பினர் என்று கொடுக்க வேண்டும். மதுரையில் என்றால் 2 உறுப்பினர், சென்னையில் அதிகமாக வழக்கறிஞர் 3 உறுப்பினர், மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த வாய்ப்பை தர வேண்டும். இதன் காரணமாக கீழமை நீதிமன்றங்களில் சிறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாத சூழல் இருந்து வருகிறது. எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நியமனம், அதாவது பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள். முதல் வாக்கை எண்ணுவார்கள், 2வது வாக்கு, 3வது வாக்கு, ஏறக்குறைய 3 மாதம் வாக்கு எண்ணப்படும்.
இந்த வினோதத்தை எல்லாம் மாற்றி நேரடியாகவே அதிக வாக்கை பெறக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும். பகுதி வாரியாக வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வழக்கறிஞர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் சேம நல நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் எழுப்பி வருகிறோம். எனவே இந்த பார் கவுன்சில் மிக முக்கியமான பார் கவுன்சில் தேர்தல், அதற்கான பரப்புரையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம்.